நாங்க இப்ப காட்ட போற நாடகம் மண்ணோடு நட்பு பத்தியும் உழைப்போட முக்கியத்துவம் பத்தியும் சொல்லுது. ஒரு சின்ன விதை போட்டா அது பெரிய பயிரா வளரணும்னா அதுக்கு அக்கறையும் உழைப்பும் தேவைப்படும்னு இது நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆடி பட்டம் தேடி விதைன்னு பெரியவார்கள் சும்மா சொல்லல. சரியான நேரத்துல விதை போட்டா இயற்கையை நமக்கு சாதகமா நிற்கும். இந்த நாடகத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து விதை போட்டதில் இருந்து அறுவடை வரைக்கும் நடந்த ஒரு அழகான பயணத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்க செய்த இந்த சின்ன முயற்சி நீங்கள் எல்லாரும் ரசிப்பீங்கன்னு நம்புறோம். காட்சி ஒன்று. நாட்டாமை ஒரு பிடி விதைகளை கையில் வைத்திருக்கிறார். அவரை சுற்றி 4 குழந்தைகளும் ஆவலாக நிற்கிறார்கள். தாத்தா, நாங்க எல்லாரும் இன்னைக்கு விடைக்கு ரெடி. தாத்தா, ஒரு சந்தேகம். உங்க கால் பட்டால விளையும்னா அப்பா சொன்னாரு. அப்புறம் ஏன் நாங்க கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சணும்? விவரம் தெரியாத பையனே, என் பாதல் பட்ட பயிர் விளையாடுதான். ஆனா அந்த பயிருக்கு தாகம் எடுத்தா என் காலே கிடைக்கும், தண்ணி தான். தாத்தா, நான் வெந்துக்கிட்டோமா? போடுக்கண்ணா, இதுதான் நம்ம ஊரோட முதல். சில மாதங்கள் பிறகு பயிர்கள் நன்கு வளர்ந்துள்ளன. குழந்தைகள் வயலில் விளையாடுகிறார்கள். சற்றென்று கருமேகம் சூழ்கிறது. கவின், அங்க பாரு, மழை மேகம் வருது. ஆமாஜி, நம்ம செடிகளுக்கு தாகம் எடுத்திருக்குமே. தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி வானம் தண்ணி கொடுக்குது. பார்த்தீங்களா, நம் மண்ணை நம்பினா மழையும் கைவிடாது. இங்க பாரு, கதிர் வர ஆரம்பிச்சு. So
தாழ்த்தாமையுடன் அறுப்பதே